இவர்களுக்கு வந்தால் ரத்தம் சாதாரண பொதுமக்களுக்கு என்றால் தக்காளி சாரா. காவல் நிலையத்தில் திமுக ஆளும் கட்சி குண்டர் சட்டத்தில் சிறை சென்றவர் மீது பணமோசடி புகார் கொடுத்ததற்காக புகார்தாரரை காவல்துறையின் கண்காணிப்பு பட்டியலில் சேர்த்து செல்போன் உரையாடல்களை காவல்துறை பதிவு செய்து அதனடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் சூடமேற்றி சத்தியம் செய்ய வைத்த கொடுமையை விட இடி டாஸ்மாக் அலுவலக அதிகாரிகளை கொடுமைப்படுத்தி விட்டனர். உச்ச நீதிமன்றம் 2,00,000 அபராதம், காவல் நிலைய விசாரணை அதிகாரி மீது மனித உரிமை ஆணையம் விதித்ததை சமீபத்தில் உறுதிப்படுத்தி உத்தரவிட்டது. கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜி மீது இடி விசாரணை செய்தபோது நெஞ்சு வலிப்பதாக கூறி ஆஸ்பத்திரிக்கு சென்றபோது தமிழக மனித உரிமைகள் ஆணையம் நேரடியாக களத்தில் இறங்கி கூப்பாடு போட்டது. அந்த ஆணையம் இடி மீது அபராதம் விதித்துள்ளதா? ஏற்கனவே மதுபான ஊழல் விஷயமாக இடி சோதனை செய்தபோது அலுவலக அதிகாரிகள் ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டனர் என நீதிமன்றம் சென்றபோது நீதிமன்றம் இந்த கதையெல்லாம் இங்கு கட்ட வேண்டாம் என இடி யாரையும் துன்புறுத்தவில்லை என கூறியது அமைச்சருக்கு நினைவில்லையா? எத்தனை காவல் நிலையங்களில் விசாரணை என்ற பெயரில் புகார்தாரர்கள் ஆதிக்க ஆட்சி அதிகாரமிக்க கயவர்களின் ஆசியோடு கரைபடிந்த கடமையை நியாயத்தின்படி செய்ய தவறிய விசாரணை அதிகாரிகளை தமிழகம் முழுவதும் இனம் கண்டு அதன்படி முதலில் நடவடிக்கை எடுக்க இந்த விடியா திராவிட மாடல் அரசு உத்தரவிடுமா?